பத்துலியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, மாரல் சயின்ஸ் புக்கிலேருந்து எங்கள் பாப்பாவுடைய புக் வந்து மாரல் சயின்ஸ் புக்கு இருக்குது செகண்ட் ஸ்டாண்டர்டில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஸ்டோரி, அதுலேருந்து நம்ம என்ன மாரல் வந்து கற்றுக்குறோன்றது தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள், ஆல் ரிலிஜியன்ஸ் லீட் டு காட் தி கிரியேட்டர். ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம மதம், கடவுள் அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து யார் வந்து கிரியேட் பண்ணது, அதாவது ஆல் ரிலீஜியன்ஸ் எல்லா மதத்தையும் வந்து யார் கிரியேட் பண்ணா, யார் வந்து இதெல்லாம் சொன்னது அப்படின்னா, எல்லா மதமும் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லும், என்னென்னா கடவுள் தான் வந்து எல்லா மதத்துலேயும் ஒரு கடவுள் இருப்பாங்க. அந்த கடவுள் எதை கிரியேட் பண்ணார், இந்த என்னென்ன ரிலீஜியன்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த ஸ்டோரிஸ், இந்த மாரலில், அதாவது இந்த ஸ்டோரியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், God has created this universe. He created the great earth, the powerful sun, pleasant moon, twinkling stars. ஓகேங்களா? நம்ம அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காட் வந்து என்ன க்ரியேட் பண்ணாருன்னா, யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்ன வரும்னா, எர்த் பூமி வரும், பவர்ஃபுல் சன்னு அதாவது சூரியன் வரும், ப்ளசன்ட் மூன்னா உங்களுக்கு நிலவு வரும், அழகான நிலவு. உங்களுக்கு தெரியும்ல, வானத்தில் நிலா தெரியும், அதுக்கு நட்சத்திரம் தெரியும், சூரியன் தெரியும். ஸோ இந்த பூமி இதெல்லாமே யார் க்ரியேட் பண்ணதுன்னா, காட் தான் க்ரியேட் பண்ணார். ஓகேங்களா? கடவுள் தான் க்ரியேட் பண்ணார். இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்டால் அவரை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் வி கேனாட் see God அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் he is present and seen in all places. பட் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து கடவுள் இருக்கார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ காட் வந்து என்னென்ன க்ரியேஷன் நம்ம பெனிஃபிட்காக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், வி வர்ஷிப் காட் த்ரூ அவர் ரிலீஜியன்ஸ். என்னென்ன ரிலீஜியன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கண்ட்ரியில் வந்து நிறைய ரிலீஜியன்ஸ், நிறைய மதங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்துஷியம், புத்திசம், இந்த இருக்குது பாருங்கள், இந்த லைன் பாருங்கள், தே ஆர் இந்துசியம், புத்திசம், ஜெயினிசம், சிக்கிசம், இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஸோ இவ்வளோ மதங்கள் வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்குது. நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ மதங்கள் இருக்குது. இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ரிலிஜியன்ஸ் தான். பட் இப்போ இது எல்லா மதங்களும் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு கொள்கையை தான் சொல்லுது. அதாவது ஆல் ரிலிஜியன்ஸ் டீச் சம் காமன் பிரின்சிபல்ஸ். எல்லா மதங்களும் வந்து உங்களுக்கு பொதுவான ஒரு கொள்கையை தான் சொல்லும். ஓகேங்களா? அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் பின்னாடி வந்து உங்களுக்கு கொஷின்ஸில் வரும். வி மஸ்ட் ப்ரே டு காட். நம்ம கடவுளை எப்போவுமே வந்து வணங்கணும். அப்போ வணங்கினா நமக்கு வந்து குட் லைஃப், அதாவது நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நம்ம வந்து இப்போது எப்படி சொல்கிறது, ஹியூமனிட்டி இருக்கும், உங்களுக்கு அன்பு, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம நல்லொழுக்கம் இருப்போம், அன்பாக இருப்போம் கடவுளை வணங்குறப்போ. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு குட் லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ அனிமல்ஸ், ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வந்து கடவுள் க்ரியேட் பண்ணது தான். எல்லாத்து மேலேயும் நம்ம அன்பு செலுத்தணும், எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா? அப்போ நம்ம குட் லைஃப்பை லீட் பண்ண முடியும். வி மஸ்ட் நாட் டூ ராங் ஆக்ட்ஸ். நம்ம எதுவுமே தவறான செயலில் ஈடுபடக்கூடாது. எல்லா மதமும் வந்து அதை தான் நமக்கு உணர்த்துது. நம்ம எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்தணும், நம்ம தவறான இதில் வந்து நம்ம இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது, நல்ல பழக்கங்களை வச்சுக்கணும். அதுதான். ஓகேங்களா? அதுதான் வந்து எல்லா மதங்களும் என்கரேஜ் பண்ணுது. ஓகேங்களா? வி ஹாவ் டு ப்ளீஸ் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் கேர் ஃபார் திம் வித் லவ். நீங்கள் இப்போ பேரண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் அன்பு செலுத்தணும். அதுதான் எல்லா ரிலீஜியன்ஸும் ஒன்று தான் சொல்லும், காமன் பிரின்சிபல்ஸ் தான். நீங்கள் நல்ல ஒழுக்கத்தில் இருக்கணும். ஓகேங்களா? எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு செலுத்தணும், எல்லா உயிர்களையும் மதிக்கணும், நம்ம நல்ல ஒரு குட் லைஃப்பை லீட் பண்ணணும். இப்போ இதில் பாயிண்ட் டு நோட் என்னென்னா, வி மஸ்ட் ப்ரே டு காட் அண்ட் ஃபாலோ த பிரின்சிபல்ஸ் அவர் ரிலீஜியஸ் அண்ட் எல்டர் டீச்சர்ஸ். அதாவது இதெல்லாம் இந்த மதத்தில் யார் சொன்னாங்கன்னா, நம்ம பெரியவங்க முன்னோர்கள் சொன்னது தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா, வாட் ஆர் த திங்ஸ் கிரியேட்டட் பை காட். கடவுள் வந்து என்னென்ன திங்ஸ் வந்து கிரியேட் பண்ணார், என்னென்ன இதுக்கு கிரியேட் பண்ணார். கடவுள் வந்து இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணார். ஆன்சர் என்ன, இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணார். என்னென்னா எர்த்து, மூன்,
ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ், சன்னு, இது எல்லாமே கடவுள் க்ரியேட் பண்ணது தான். இதனால தான் இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தான் நீங்கள் எக்ஸசைஸ் ஆன்சர் வந்து நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷின் என்ன, வாட் ஆர் த திங்ஸ் கிரியேட்டட் பை காட் அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் என்ன ஈஸியாக சொல்லிடலாம். காட் என்ன, கடவுள் என்ன க்ரியேட் பண்ணார், இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணார். அப்புறம் யூனிவர்ஸ்னால் என்னென்னா எர்த், பூமி, சன், சூரியன், மூன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்னால் மின்னும் நட்சத்திரங்கள்னு அர்த்தம். ஓகேங்களா. வாட் ஆர் த திங்ஸ் கிரியேட்டட் பை காட்க்கு ஆன்சர் ஃபஸ்ட் கொஷனுக்கு அதுதான் ஆன்சர். செகண்ட் விச் ஆர், நீங்கள் வேணால் அது வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதில் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் பாருங்கள். வாட் ஆர் த திங்ஸ் கிரியேட்டட் பை காட்க்கு வந்து இதோ இருக்குது பாருங்கள். God has created universe. He created the great earth, the powerful sun, pleasant moon and twinkling stars. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இதை மொத்தமாக நீங்கள் இவ்வளோ எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சன்னு, காட் என்ன க்ரியேட் பண்ணார், சன் க்ரியேட் பண்ணார், எர்த்து க்ரியேட் பண்ணார், மூன் க்ரியேட் பண்ணார், ஸ்டார்ஸ் க்ரியேட் பண்ணார். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், எர்த்து, பவர்ஃபுல் சன்னுன்னு மட்டும் நீங்கள் எழுதுங்க. மூன் அண்ட் ஸ்டார்ஸ், இது இந்த 4 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதினா போதும் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. செகண்ட் பாருங்கள். செகண்ட் வந்து விச் ஆர் தி மேஜர் ரிலீஜியன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதாவது நம்ம கண்ட்ரியில் மேஜர் ரிலீஜியன்ஸ் என்ன, மேஜர் மதங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே செகண்ட் கொஷின் ஆன்சர் பாருங்கள். இன் அவர் கண்ட்ரி வி ஹாவ் மெனி ரிலீஜியன்ஸ். என்னென்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் ஆக்சுவலி இங்கேருந்து செகண்ட் பாயிண்ட்டு, சாரி அங்கேருந்து இல்லை, இங்கேருந்து இங்கே வரைக்கும். தே ஆர் என்னென்ன, இந்துஷம், ஃபஸ்ட்டு வந்து இந்துஷம், நெக்ஸ்ட்டு பாருங்கள் புத்திசம், ஜெயினிசம், சிக்கிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி. செகண்ட் கொஷின். ஓகேங்களா. இதெல்லாம் தான் ஆன்சர். உங்களுக்கு செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். மேஜர் ரிலீஜியன்ஸ் நம்ம கண்ட்ரியில் என்ன இருக்குது, இந்துஷம் இருக்குது, புத்திசம் இருக்குது, ஜெயினிசம் இருக்குது, சிக்கிசம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டி இருக்குது. இதுதான் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா சில்ட்ரன்ஸ், இது புரியும்னு நினைக்கிறேன். ஈஸி, நீங்கள் புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிங்க. அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் மனப்பாடமாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டு த ரிலீஜியன்ஸ் டீச் மேன். அதாவது எல்லா ரிலீஜியன்ஸுமே ஒரு காமன், என்ன சொல்கிறது, ஒரு மேனுக்கு வந்து என்ன, உங்கள் பீப்புளுக்கு என்ன வலியுறுத்துதுன்னா காமன் பிரின்சிபல்ஸ் தான். ஓகேங்களா. என்னது, ஏதோ ஒரு பொதுவான கொள்கை. ஆல் ரிலீஜியன்ஸ் டீச் சம் காமன் பிரின்சிபல்ஸ். இதுதான் வந்து தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர். எல்லா ரிலீஜியன்ஸுமே என்ன பண்ணும், ஒரு பொதுவான கொள்கை. என்ன பொதுவான கொள்கை, எல்லா உயிர்களையும் அன்பு செலுத்தணும். ஓகேங்களா. நம்ம நல்லொழுக்கமாக வாழணும். யாரையும் வந்து நம்ம தீய பழக்கங்களோடு இருக்கக்கூடாது. நம்ம யாரையும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அது மாதிரி. ஓகேங்களா. அதுதான் வந்து காமன் பிரின்சிபிள்ஸ். இப்போ உங்களுக்கு தேர்ட் கொஷனுக்கான ஆன்சருமே தெரிஞ்சிருக்கும். ஓகே சில்ட்ரன்ஸ், இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.